தமிழ்நாட்டில் தடைகளை தாண்டி கல் இறக்கிய சீமான். தமிழ்நாட்டுல கல் இறக்குனா தப்பு, அதுவே அரசாங்கத்துல விற்கப்படுற மதுபானம் குடிக்கலாம் தப்பு இல்ல. என்னடா இது அரசாங்கம்? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கல் இறக்குவது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தடையை விலக்க கோரித்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இது மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்து வந்துள்ளார். இதற்கு எதிராகவே நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளார். அதில் இது மிகவும் முக்கியமான ஒன்று. கல் இறக்குவது பரம்பரையாக பின்பற்றப்படும் ஒரு தொழில். அது தமிழரின் வாழ்வியலின் ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட கல் இறக்குவது தவறா? மற்ற மாநிலங்களில் கல் சட்டப்பூர்வமாக விற்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தடை. கல் இறக்குவது அதிகமானால் பனைமர வளர்ப்பு அதிகமாகும், தனி மனிதனின் வாழ்வாதாரம் உயரும். அதுவே அரசாங்கத்தால் விற்கப்படும் மதுபான கடைகளில் உள்ள பிராண்டி, விஸ்கி வாங்கி குழைத்தால் ஒரு தனி மனிதனின் வாழ்வாதாரம் அழியத்தான் நிறைய வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்ட மதுபானம் எந்த தடையும் இல்லாமல் விற்கப்படலாமா? எப்பொழுதுதான் நாம் மக்கள் புரிந்து கொள்ளப் போகிறோமோ? கல் இறக்குவதோ கல் குடிப்பதோ தவறு என்று நினைப்பவர்களுக்கு மட்டும் ஒன்று. அப்படியானால் அரசு கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களை வாங்கி குடிக்கலாமா? அப்படி குடித்தால் சரியா? எந்த அரசியல் தலைவர்களும் துணிந்து செய்ய நினைக்காத செயலை அண்ணன் சீமான் அவர்கள் செய்துள்ளார். அதை பாராட்டாமல் அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் இறக்கியது கல்லா இல்லை என்று. அந்த வழக்கையும் எதிர்கொள்ள தயார் என்று கூறியுள்ளார் அண்ணன் சீமான். எப்படி அரசியல் நடக்கிறது என்று பார்த்தீர்களா?